சிவா அயலி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அயலி பார்த்தோம்னா வர்மாவோட ஆளை துரத்திட்டு போகும்போது அவங்க மாமாவை பார்த்துருந்தாங்க. அவங்க மாமாவை பார்த்தோம்னா அவங்க மெடிக்கல் ஸ்டோரில் அவங்க டேப்லெட் வாங்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு. உடனே அயலி அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க சம்பத் ஒரு வீட்டுக்குள்ளே போகவும் உடனே அயலி நினைக்கிறாங்க மாமா ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாமே அயலி ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ அவர் பார்த்தோம்னா வீட்டுக்குள்ளே போனதுமே அப்போ அவங்க அர்ச்சனா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே பாருமா உனக்காக நான் டேப்லெட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், அது மாதிரிக்கும் உனக்கு பிடிச்ச சாப்பாட்டையும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், நீ சாப்பிட்டுட்டு நீ டேப்லெட் போடுவியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்னது மாமா யாருக்கிட்டேயே பேசிகிட்டு இருக்கிறாரு, ஆனால் அவருடைய குரல் மட்டும்தான் கேட்குது, திரும்ப வேறு யாருடைய குரலும் கேட்கல, அவர் யாருக்கிட்ட பேசிகிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அயலி பார்த்துட்டு இருக்கவும் அப்போ சம்பத் அங்கேருந்து போகிறாங்க. போனதுமே அவங்க உடனே அயலியே அங்கே ரூமுக்குள்ளே வராங்க. வந்ததுமே யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஏதோ ஒரு லேடி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரிக்கு தெரியும்னு சொல்லிட்டு அயலி அங்கே வராங்க. அப்போ அர்ச்சனா முகத்தை திருப்பின மாதிரிக்கு உட்காந்துருக்கவும் அப்போ அயலி உடனே அவங்க முகத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க. பார்த்ததுமே அப்படியே பதறி போயிருந்தாங்க. ஏன்னா அர்ச்சனா தான் உட்காந்துருக்குறாங்க. அர்ச்சனாவை பார்த்ததுமே உடனே அயலி அம்மா நீ உயிரோட தான் இருக்கிறியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அயலி பார்த்தோம்னா அவங்க அர்ச்சனா கிட்ட பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. அம்மா நீ உயிரோட இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நான் எத்தனை வருஷமா நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் தெரியுமா, எல்லாரும் என்னை எந்த அளவுக்கு அவமானப்படுத்தி பேசினாங்க, ஆனா நீ உயிரோட தான் இருக்கிறியா, மாமா எதுக்காக நீ உயிரோட இருக்கிற விஷயத்தை சொல்லாம இருந்தாரு, என்னம்மா நான் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீ எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாவை பார்த்து அவங்க அயலி அழுதுகிட்டு இருக்கவும் அப்ப சம்பத் அங்க வந்துருந்தாங்க. வந்ததுமே ஐயோ அயலி எப்படி இங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சம்பத் உடனே அயலி அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் அப்ப அயலி திரும்பி பாக்குறாங்க. அப்ப சம்பத்தை பார்த்ததுமே அவங்க பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. எங்க அம்மா உயிரோட தான் இத்தனை வருஷமா இருந்திருக்கிறாங்க, ஆனா அந்த விஷயத்தை நீங்க என்கிட்ட மறைச்சிட்டீங்களா, எங்கள் அம்மா இல்லாமல் எல்லாரும் என்னை எவ்வளோ தூரம் அவமானப்படுத்தினாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட எங்கள் அம்மா உயிரோடு இருக்கிற விஷயத்த என்கிட்ட தெரியப்படுத்தணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கவே இல்லை அப்படிங்கவும் உடனே சம்பத் அயலி என்னை மன்னிச்சிரு அயலி, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு அப்படிங்கும்போது நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே சம்பத் சொல்கிறாங்க அங்கே பாரு, அதாவது அர்ச்சனாவோட கதை முடிஞ்சு போச்சுது வர்மாவால் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே நினச்சாங்க, ஆனால் அர்ச்சனாவை நான் கூட்டிகிட்டு வரும்போது நானும் கூட அப்படி தான் நினச்சேன், ஆனால் அவளுக்கு உயிர் இருந்தது, ஆனால் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவளுக்கு சுய நினைவே இல்லாமல் இருந்தது, அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போ இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில வந்திருக்கிறா, அது மட்டும் இல்லாமல் அவள் உயிரோடு இருக்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அந்த வர்மா சும்மா இருக்க மாட்டான், அதனால தான் என் தங்கச்சியை இத்தனை வருஷமாக நான் யாருக்கும் தெரியாமல் நான் பாதுகாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே உடனே அயலி மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, உண்மையை சொல்ல போனாக்கி நீங்கள் அதாவது அம்மா மேலே நீங்கள் எவ்வளோ பாசம் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரிக்கு நீங்கள் செஞ்சுருப்பீங்க, நான் தான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா, சரி நீங்கள் இவ்வளோ தூரம் அம்மாவை கவனிச்சுக்கிட்டதே போகிறோம், இனிமேல் நான் அம்மாவை பார்த்துக்கிட்டது அப்படிங்கும்போது இல்லை அயலி நானே அர்ச்சனாவை பார்த்துக்கிட்டுதேன், ஏன்னா அந்த வர்மா சும்மா இருக்க மாட்டான், கண்டிப்பாக அவன் திரும்பவும் அர்ச்சனா உயிரோட இருக்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அர்ச்சனாவோட கதையை முடிக்கிறதுக்காக அவன் திரும்பவும் வருவான் அப்படின்னு சொல்லவும் உடனே அயலி சொல்கிறாங்க மாமா நான் சொல்கிறது கேளுங்க மாமா அப்படிங்கும்போது இல்லைம்மா அது மட்டும் இல்லாமல் உனக்கு இப்போ கல்யாணம் முடிஞ்சிருச்சுது, அதனால இந்த மாதிரிக்கு சூழ்நிலையில் நீ அர்ச்சனாவை அழைச்சிட்டு போய் நீ பார்க்க முடியாதுமா, அதனால நான் சொல்கிறது கேளு, உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ அப்படிங்கும்போது அப்போ அயலி சொல்கிறாங்க மாமா நானும் ஒரு விஷயத்த உங்ககிட்ட இத்தனை வருஷமாக நான் சொல்லாமல் மறைச்சிட்டேன் மாமா அப்படிங்கும்போது என்னம்மா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும் ஆமாம் நான் அதாவது உண்மையிலேயே நான் டீச்சராக வேலை பார்க்கல, நான் அண்டர் கிரவுண்டு அதிகாரியாகும் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே சம்பத் அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. என்ன அயலி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம்மா நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறமா இந்த வேலையில் போய் நான் ஜாயின் பண்ணிட்டேன், இந்த விஷயத்தை பற்றி நான் யாருக்கிட்டே சொல்லலை, அது மட்டும் இல்லாமல் என் கூட இருக்கார்ல சிவா அவரும் இந்த மாதிரிக்கு அதிகாரி தான் அப்படின்னு சொல்லவும் வர்மாவை பிடிக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரிக்கு வேலையை பார்த்துட்ருக்குறோம் அப்படிங்கவும் இது கேட்டதுமே சம்பத் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என் மருமக இந்த மாதிரிக்கு ஒரு அதிகாரியே இருக்கிறது நினச்சா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கும்போது அது மட்டும் இல்லாமம்மா உண்மையிலேயே நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிடல, நாங்கள் வர்மாவை பிடிக்கிறதுக்காக நாங்கள் இப்படி புருஷன் கொண்டாட்டே நாங்கள் நடிச்சுட்டு அந்த வீட்டில் நாங்கள் இருந்துகிட்ருக்குறோம் அப்படிங்கவும் இது கேட்டதுமே சம்பத் அயலியே பார்க்குறாங்க. என்னம்மா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் மாமா அப்படின்னு சொல்லவும் அதனால தான் நான் சொல்கிறேன் நான் அம்மாவை நானே அழைச்சிட்டு போகிறேன், நானே பார்த்துக்கிடுது அப்படிங்கும்போது இதனால சம்பத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அடுத்தது பார்த்தோம்னா அயலி தன்னுடைய அம்மாவை பார்த்துட்டுங்கிற விஷயத்த நம்ம சிவா கிட்ட சொல்லலான்ட்டு ஓடோடி வராங்க. இங்கே பார்த்தோம்னா அவங்க இந்திராணி தான் கட்டுறாங்க. இந்திராணி செலினை அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டல் அழைச்சிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வரவும் வீட்டுக்குள்ள அவங்க இந்த ஹோட்டலுக்கு வரவும் உடனே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ பரவாயில்ல இந்திராணி அப்படிங்கிறாங்க. அப்போ உதய பெருமாள் வரவும் அப்போ இந்திராணி கேட்டுட்டு இருக்கிறாங்க மாமா எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா, டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டீங்களா அப்படிங்கும்போது ஆமாம்மா கொடுத்தாச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ செலின்னு கேட்கும்போது அப்போ உதய பெருமாள் கொடுத்துட்டேன், இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கும்போது பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. அந்த நேரம் ரித்திகா கபிலன் எல்லாருமே
எல்லாருமே வரவும் அக்கா என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எல்லாமே நம்ம வந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சிச்சு அப்படிங்கும்போது என்னக்கா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும் ஆமாம் டாக்குமெண்ட்டை எந்த இடத்துல சேர்க்கணுமோ அந்த இடத்துல சேர்த்தாச்சு அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே கபிலன் வந்து அதாவது சந்தோஷமாக இருக்கிற மாதிரிக்கு நடிக்கிறாங்க. அப்போ ஆக மொத்தத்தில் அதாவது அக்கா உண்மையான டாக்குமெண்ட்டை வர்மா கிட்ட கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் இது எல்லாம் இந்த செலினோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கே சிவா வராங்க. வந்ததுமே மாம்ஸ் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அடிபட்டுருச்சு இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து இந்திராணி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமா உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எங்களை இந்த மாதிரி வர்மாவோட ஆள் துரத்தி வந்தாங்க, சிவா தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு செல்வநாயகி சொல்லவும் உடனே வந்து இந்திராணி சிவாவுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. ஆமா சிவா நீ மட்டும் வந்திருக்கிற அயில எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ பக்கத்துல தாங்க போயிருக்கிற அப்போ வந்துடும் அப்படின்னு சொல்லவும் அப்போ அயிலி அங்கே வந்துருந்தாங்க. வந்ததுமே என்ன அயிலி எங்க போயிட்டு அப்படின்னு சொல்லி இந்திராணி கேட்கும்போது தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க பார்த்தாங்க அவங்ககிட்ட பேசுறதுக்காக போயிட்டு அப்படின்னு சொல்லவும் அடுத்தது சரி நம்ம எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறதுக்காக போகவும் உடனே அயிலி பார்த்தோம்னா அவங்க சிவா கிட்ட வந்து சொல்றாங்க நான் எங்க அம்மாவை உயிரோட இருக்கிறத பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ற அப்படின்னு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா கதையும் சொல்றாங்க. இது கேட்டதுமே சிவாவை ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்க பார்த்தோம்னா அயிலி வந்து சந்தோஷத்துல சிவாவை கெட்டி பிடிச்சிட்டு தன்னுடைய சந்தோஷம் வெளிப்படுத்தவும் அப்ப சிவா வந்து அயிலி இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு அவங்க இன்னும் சந்தோஷம் அடைஞ்சிருந்தாங்க. சரி உங்க அம்மாவை நம்ம இப்பவுமே நம்ம அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படிங்கும்போது இல்ல நானும் கூட அப்படிதான் நினைச்சேன், ஆனா இந்த வர்மாவுக்காக நம்ம இப்போ வந்து அம்மா வந்து மாமா கிட்ட இருக்கிறது பெட்டர்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லவும் ஆமா அயிலி நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படிங்கவும் அடுத்தது பார்த்தோம்னா எல்லாருமே ஊருக்கு கிளம்பும் போது அப்ப செலின் வந்து கிளம்பவும் பாவை வந்து அப்பா நீயே வந்து எங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்க. அப்ப இந்திராணி வந்து பாவைகிட்ட வந்து சொல்றாங்க பாவை நீ வா அவர் போகட்டும் அப்படின்னு சொல்லவும் பாவை வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்ப வந்து உடனே சிவாவும் அயிலியும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பாவை வந்து அவங்க தன்னுடைய அப்பா மேல அவ எவ்வளவு வந்து பாசம் வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இங்க பார்த்தோம்னா வந்து அர்ச்சனாவை அவங்க சம்பத்தை வந்து அழைச்சிட்டு போறாங்க. இந்த மாதிரிக்கு நிலைமையில வர்மா வந்து அர்ச்சனாவை பார்ப்பாங்களா அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.